விக்கிரவாண்டி வேளாண்குடி மக்கள் நிறைந்திருக்கிற நிலம். இங்க போடுவோம் பண்ணைய, சேமிப்பு கிடங்க கட்டுவோம். என்ன வரும்? மண்ணாய்வு செய்வோம். என்ன வரும்? கரும்பு. போறா 2000 ஏக்கர்ல கரும்பு கட்டுற. அங்க தொழிற்சாலை, கரும்புல இருந்து வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை, நாட்டு சக்கரை, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறான் பிரேசில் கரும்பு சக்கையிலிருந்து. கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்புல இருந்து எத்தனை பெட்ரோல் தயாரிக்குது அந்த தொழிற்சாலை. 6.5 கிலோமீட்டர்ல போடுறா, அவன் வாழ்விடத்துல போடுறா. இந்த பெரிய கட்டடம் கட்டியா? சீட்ல கட்டிட முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியை கட்டி வேலை செய்ய முடியாதா? கரும்பை வெட்டி கரும்பை போட்டு ஆலையில காய்ச்சறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன்? எதுக்குடா கல்வி? எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கு? எண்ணெய் அடுக்கத்தாண்டா படிச்சவன் தேவை. படிச்சவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை, அரசு வேலை, அவ்வளவுதானே. இதை செய்ய முடியாதா? கற்பனையில வச்சுட்டு பாருங்க சீமான். சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தாண்டா புரட்சி. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் சேகுவேரா. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். இந்த உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒன்றை, ஒரு பெரும் கனவை சுமந்து நின்றா. யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்து நின்றா. அதாண்டா உலகத்திலே எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவு, அடிமை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை, உரிமை, மீட்சி, தமிழ் தேசிய மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்கிற ஆக பெரும் கனவை சுமந்து நிற்கிறோம். அதனாலதான் கோடி கனவு கொண்டோம் என் உறவுகளை, உடன் பிறந்தார்களே, அதை நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என்று உங்களை இருகரம் குப்பி அழைக்கிறது காரணம் தான்.